Hello everyone, welcome to Chronicle Simplified. We will discuss the rules of plural formation in two parts. In this video, let's discuss the rules of pluralizing the regular nouns. Part 1. Regular nouns can be changed into plurals in four ways. By adding the suffixes s, es, ies, ves. ரெகுலர் நவுன்ஸை 4 விதமாக ப்ளூரலாக மாற்றலாம். அதுக்கு நவுன் கூட எஸ், இஎஸ், ஐஇஎஸ், விஇஎஸ் சேர்க்கணும். இப்படி நம்ம ஆட் பண்ணுறதை தான் சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. காரணம், இங்கிலீஷ் தமிழ் மாதிரி ஒரு முழுமையான மொழி கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜில் இப்போ இருக்கிற மோர் தென் 70% வேர்ட்ஸ் அதர் லாங்குவேஜஸில் இருந்து அடாப்ட் பண்ணது. particularly Greek, Latin, Frenchல இருந்து. ஸோ இந்த எக்ஸப்ஷன்ஸை நாம் பைஹார்ட் தான் பண்ணணும். ரூல் 1. add s. It is the general rule. ஸோ இதில் 11 subtypes இருக்குது. ஃபஸ்ட்டு டைப், with common and proper noun add s. For example, dog, dogs, cup, cups, smith, smiths, Monday, Mondays. Some words may look similar. அப்படி இருந்தால் அது நவுனா இல்லை வேர்பானு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். For example, bath, baths, but verb, bathe, bathes. Similarly, breath, breaths, but verb, breathe, breathes. Type 2. With nouns ending in wf or rf, add s. Example, cliff, cliffs, tariff, tariffs. But staff, staffsனு மாற்றலாம், ஆனால் மீனிங் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா, ஸ்டாஃப் அப்படின்னு எழுதுகிறப்ப அது ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாஃப்ஸ்னு எழுதுகிறப்ப ஒரு காலேஜில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட், சர்ஃப், சர்ஃப்ஸ், ஸ்கார்ஃப், ஸ்கார்ஃப்ஸ். இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது, ஆனால் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டுவார்ஃப், டுவார்ஃப்ஸ்னு எழுதலாம், இல்லை டுவார்ஃப்ஸ்னு எழுதலாம், நோ ப்ராப்ளம். டைப் 3. with nouns ending in double o or double e plus f, அதோடையும் நம்ம எஸ் தான் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரூஃப், ரூஃப்ஸ், ரீஃப், ரீஃப்ஸ். பட் அந்த டபுள் வவல் ஐஇயா இருந்தாலும் நம்ம எஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. சீஃப், சீஃப்ஸ்னு எழுதலாம், பட் தீஃப், தீவ்ஸ்ன்னு தான் எழுதணும். டைப் 4. with nouns ending in e, add s. இதில் கன்ஃபியூஷனே இல்லை. எந்த வேர்டு ஈயில் எண்ட் ஆனாலும் பக்கத்தில் எஸ் போட்டுடலாம். ஃப்ரீஸ், ஃப்ரீசஸ், டோன், டோன்ஸ் அப்படின்னு. ரூல் நம்பர் 5. with nouns ending in vowel letter plus y, அது கூட நம்ம எஸ் தான் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள், டே, டேஸ், ப்ரே, ப்ரேஸ், டாய், டாய்ஸ், கை, கைஸ். ஆனால் கலக்வி, கலக்வீஸ், சாலிலக்வி, சாலிலக்வீஸ். இந்த எக்ஸப்ஷனும் ப்ரொனன்சியேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான். 6th, with nouns ending in a vowel letter plus o, add s. Example, video, videos, studio, studios, zoo, zoos. 7th type, with nouns associated with music. Example, solo, solos, piano, pianos.
எக்ஸெப்ஷன், ஒரு சில வேர்ட்ஸ் இந்த ரெண்டு டைப்லையும் வராது, பட் எஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். இது நம்ம மெமரைஸ் தான் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஆட்டோ ஆட்டோஸ், ப்ரோ ப்ரோஸ், லோகோ லோகோஸ். Type 8. With compound nouns separated by a preposition. இப்படி இருந்தால் அந்த ஹெட் வேர்டோட எஸ்ஸை ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்டு. சிஸ்டர் இன்லா, சிஸ்டர்ஸ் இன்லா, சீஃப் ஆஃப் லா, சீஃப்ஸ் ஆஃப் லா அப்படின்னு. இதுவே ஒரு நவுன் ஒரு ப்ரிப்போசிஷன் இருந்தால் நவுன் கூட எஸ் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ரன்னர் அப், ரன்னர்ஸ் அப், ஆன்லுக்கர், ஆன்லுக்கர்ஸ். அதுபோல் நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் நவுன் உருவாக்கியிருந்தா அதில் நவுன் கூட எஸ் சேர்க்கணும். எக்ஸாம்பிள், ஹேர் அப்பேரண்ட், ஹேர்ஸ் அப்பேரண்ட். ஆனால் பொயட் லாரேட்டை பொயட்ஸ் லாரேட்டும் எழுதலாம், பொயட் லாரேட்ஸ்னு எழுதலாம். ஏன் அப்படி? கமெண்டில் சொல்லுங்கள். டைப் 9. With words ending in full, add s. Example, handful, handsful, spoonful, spoonsful. Type 10. With proper names ending in vowel letters, add s. Example, Mehta, Mehtas, Jane, Janes, Ali, Alis, Pablo, Pablos, Lulu, Lulus. பட் இந்த ப்ராப்பர் நவுன் முன்னாடி நம்பர்ஸ் போட்டால் தான் அது ப்ளூரல். எக்ஸாம்பிள், 5 ராஜாஸ். ஸோ எங்கள் கிளாஸில் 5 ராஜாஸ், அதாவது ராஜாங்கிற பேரில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே டிஹெச்இ த போட்டால், ஃபார் எக்ஸாம்பிள், த சர்மாஸ், த ராஜாஸ் அப்படின்னு எழுதுனா ராஜாவோட குடும்பம், ஷர்மாவோட குடும்பம் அப்படின்னு மீனிங். ஸோ பொதுவாக அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல் தான் எழுதணும். ஆனால் கன்ஃபியூஷன் வர்ற மாதிரி இருந்தால் அப்பாஸ்ட்ரஃபி ஆட் பண்ணி தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், we have 2 Lucas and 3 Lucases on our team அப்படின்னு இருக்குது. இதில் லூகா, LUCA, லூகா அதுவும் பேர் தான், LUCAS, லூகாஸ் அப்படிங்கிறதும் பேர் தான். ஆனால் இதில் இந்த லூகாஸை அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல் எழுதுனா அது லூகாஸஸோட கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போட்டு தான் எழுதணும். அகெயின், அந்த நேம்க்கு முன்னாடி நம்பரும் இல்லை, டிஹெச்யூவும் இல்லை அப்படின்னா அப்போ அது கான்ட்ராக்டட் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது லூகா அப்பாஸ்ட்ரஃபி எஸ் எ டான்சர் அப்படின்னு இருந்தால் அப்போ லூகா இஸ் எ டான்சர், இல்லைன்னா லூகா வாஸ் எ டான்சர்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பிபிசியிலேருந்து, அயர்லாண்ட் ஷுட் யுனைட் வித் அயர்லாண்ட், as should 2 காஷ்மீர்ஸ், சைனாஸ், கொரியாஸ், ஜெர்மனிஸ் அப்படின்னு இருக்குது. இதில் சைனாக்கு மட்டும் அப்பாஸ்ட்ரஃபி போட்டிருக்காங்க. ஏன் கொரியாவுக்கு போடலை? அதுவும் வவல் சவுண்டில் தான் முடியுது. ஏன்னா சைனா அப்படிங்கிற ப்ராப்பர் நவுனுக்கு இன்னும் 2 மீனிங்ஸ் இருக்குது. ஒன்று செராமிக் வேர்னு அர்த்தம், 2 ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அப்பாஸ்ட்ரஃபி போடாமல் எழுதினாலும் கான்டெக்ஸ்ட்டை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இருந்தாலும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னா அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எழுதணும். அதனால தான் சைனாக்கு மட்டும் ப்ளூரல் ஃபார்முக்கு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டைப் 11. With names ending in consonant sound, add s. Example, Mary, Marys, Jack, Jacks. பட் அந்த நேமு சிபிலன் சவுண்டில் முடியக்கூடாது. அதாவது எஸ், எக்ஸ், இசட், எஸ்ஹெச், சிஹெச் அதில் முடியக்கூடாது. அப்படி முடிஞ்சால் இஎஸ் தான் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஜோன்ஸ், ஜோன்சஸ், ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸஸ், ஜேம்ஸ், ஜேம்ஸஸ்.
Rule 2. Type 1. Nouns ending in sibilant sound. Sound தான் இங்கே பார்க்கணும், லெட்டராக பார்க்கக்கூடாது. Nouns ending in sibilant sound. Example, bus, buses. Wish, wishes. Inch, inches. Mix, mixes. ஆனால் monarch, monarchs. Stomach, stomachs. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இந்த வேர்ட்ஸு சிபிலன் சவுண்டில் முடியலை, இக்குன்னு முடியுது. அதனால் நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணணும். டைப் 2. Except the words associated with music, with other words ending in consonant plus O, add es. Example, mango, mangoes. Echo, echoes. Potato, potatoes. அதாவது மியூசிக்கல் வேர்ட்ஸை தவிர மற்ற வேர்ட்ஸு கான்சனன்ட் ப்ளஸ் ஓவில் முடிஞ்சால் அதுக்கு நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும். அடுத்து இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் கான்சனன்ட் ப்ளஸ் ஓவில் தான் முடியும். ஆனால் எஸ்ஸும் ஆட் பண்ணலாம், இஎஸ்ஸும் ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஹேலோ, ஹேலோஸ், ஹேலோஸ். பஃபலோ, பஃபலோஸ், பஃபலோஸ். பட் இதில் ஏதாவது ஒன்று தான் ஃபார்மலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எல்லோ லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறது தான் இதில் ஃபார்மல் வேர்ட்ஸ். ஹேலோ எஸ் மட்டும் ஆட் பண்ணுறது தான் ஃபார்மல். பஃபலோ இஎஸ் ஆட் பண்ணுறது தான் ஃபார்மல். பட் ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். ரூல் நம்பர் 3. With words ending in consonant plus y, change the y into I and add es. அதாவது ஒரு வேர்டு கான்சனன்ட் ப்ளஸ் ஒய்யில் முடியுதோ அப்போல்லாம் அந்த ஒய்யை ஐயா மாற்றணும். அதுக்கப்புறம் இஎஸ் சேர்க்கணும். ஸோ ஐஇஎஸ் ஆயிரும் அது. ஃபார் எக்ஸாம்பிள், பியூட்டி, பியூட்டீஸ். ஸ்டோரி, ஸ்டோரீஸ். ரூல் நம்பர் 4. With words ending in fe, change the f into v and add s. For example, life. LIFEன்னு இருக்குது. இதில் எஃப்பை மட்டும் வியை மாற்றிட்டு எஸ் ஆட் பண்ணணும். ஸோ இட் பிகம்ஸ் லைஃப். பட் இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃபிஃப்ஸ், சேஃப், சேவ்ஸ். டைப் 2. With words ending in double vowel plus F. டபுள் வவலும் எஃப்பும் சேர்ந்துருந்தால் அப்போ அந்த எஃப்பை வியாக மாற்றிட்டு இஎஸ் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லீஃப், லீவ்ஸ். லோஃப், லோஸ். ஆனால் அந்த டபுள் வவல் ஐஇயாக இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிறையா வேர்ட்ஸு எஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீஃப், ப்ரீஃப்ஸ். ப்ளீஃப், ப்ளீஃப்ஸ். சீஃப், சீஃப்ஸ். டைப் 3. வேர்ட்ஸ் எண்டிங் இன் எல்எஃப். இதில் எஃப்பை வியாக மாற்றணும். அடுத்து இஎஸ் சேர்க்கணும். எக்ஸாம்பிள், வோல்ஃப், வோல்வ்ஸ். கால்ஃப், கால்வ்ஸ். பட் கல்ஃப், கல்ஃப்ஸ். கோல்ஃப், கோல்ஃப்ஸ். ஏன்னா இதெல்லாம் borrowed வேர்ட்ஸ். ஸோ ரூல்ஸ் ஆஃப் pluralizing regular noun completed. நெக்ஸ்ட் வீடியோவில் ரூல்ஸ் ஆஃப் pluralizing irregular nounsை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. டேக் கேர்.